சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு முன்பாக வெள்ளை உடை, உதட்டல் லிப்ஸ்டிக், பக்கா மேக்கப் என வலம் வந்தவர் டபேதார் மாதவி. தமிழகத்திலேயே முதல் பெண் டபேதார் என்ற பெருமையுடன் பணிபுரிந்து வந்த மாதவி கடந்த மாதம் மணலி மண்டலத்துக்கு திடீர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட மெமோவில் கேட்கப்பட்ட 5 கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ள மாதவி, நீங்கள் என்னை உதட்டுச்சாயம் பூச வேண்டாம் என்று உத்தரவிட்டீர்கள், ஆனால் நான் அதனை ஏற்கவில்லை. இது ஒரு குற்றமாக இருந்தால் நான் உதட்டுச்சாயம் பூசுவதை தடை செய்யும் அரசு உத்தரவை எனக்கு காட்டுங்கள் என்றும் அதற்கு உரிய பதிலளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற அறிவுறுத்தல்கள் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் மாதவி தெரிவித்திருக்கிறார். ஒரு லிப்ஸ்டிக்காக என்னுடைய பணியில நான் கரெக்டா இருந்தனால அவங்களுக்கு குற்றச்சாட்டு எதை வைக்கிறதுன்னு தெரியல. அதனால இந்த லிப்ஸ்டிக் ஒரு காரணமா வச்சு கேட்டிருக்காங்க. நான் பதில் கேட்டேன், ஜியோல ஏதாவது லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னா. நான் 5 கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணி நான் பதிலுக்கு நான் எனக்கு எதுவும் கொடுக்கல. அந்த மாதிரி மணலுக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன குற்றம் பண்றேன்? லிப்ஸ்டிக் போட்டது ஒரு மனித உரிமை மீறல், இது ஒரு பெண் உரிமையை பறிக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். 50 வயதான மாதவியின் பணியிட மாற்றத்துக்கு அவர் லிப்ஸ்டிக் பூசும் விவகாரம் காரணமல்ல என்று மறுத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம், மாதவி பணியில் அலட்சியமாக இருந்ததாகவும், உயரதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல், உரிய நேரத்தில் பணிக்கு வராதது, மேயர் அறையில் மட்டுமே இருக்க வேண்டிய அவர் பல இடங்களுக்கு சென்று வந்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். மாநகராட்சியில் தான் யாருடனும் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது, தெரிந்தவர்களுடன் பேசினால் கூட குற்றம் என்றனர் என்ற மாதவி, தனக்கு வீடு ஆவடியில் இருப்பதாகவும் அங்கிருந்து தினமும் மணலிக்கு பணிக்கு செல்வது சிரமமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இப்ப நான் வேலை நேரத்துல யாரு கூட பேசின்னு இருந்தாலோ, அரட்டை அடிச்சிருந்தாலோ, வேலை டைம்ல நான் அந்த செக்ஷனுக்கு போனாலோ நீங்க என்ன கேட்கலாம். நான் அந்த கொஸ்டினே பண்ணிருக்கேன். என்னுடைய பணி நேரத்துல நான் பணி செய்யறேன். மற்ற டைம்ல பேசுறது உங்களுக்கு கேட்கறதுக்கு இது கிடையாது இல்லையா? அது என்னுடைய பர்சனல் இல்லையா? சாட்டர்டே சண்டேல என்னுடைய ஃப்ரீடம், ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் வெளியில போவேன். அந்த சாட்டர்டே சண்டே எங்க வீட்டுல பர்மிஷன் கொடுக்குறாங்க வெளியில ஒரு கோயில் குளம் எங்க சினிமா எங்கன்னா போறதுக்கு. நான் லேடிஸ் கூட தான் போறோம். அது போக கூடாதுன்ட்டு என்னுடைய பர்சனல். எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா? ஆமா சார். யாரும் யாரு கூட பேசக்கூடாது. ஸ்டாஃபுக்குள்ளேயே ஒருத்தர் பேசக்கூடாது. அதே நேரத்தில் மாதவி இடமாற்றத்துக்கும் லிப்ஸ்டிக் அணிந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மேயர் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினிஷ் சரவணன்.